ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நலங்கெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் பர்ஃபெக்டாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் மண்டபத்துக்கு போக ரெடி ஆகிட்டோம். மாப்பிள்ளையே நல்ல நேரம் பார்த்து 3 மணிக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்கள்லாம் பின்னாடியே ரெடி ஆகி மண்டபத்துக்கு வந்தோம். எங்களுக்கு தனியாக ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரூம் பர்ஃபெக்டாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. சரி, எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டீ காஃபி கவுண்டருக்கு வந்தோம். டீ காஃபி ஸ்நாக்ஸ்க்கு தனி கவுண்டர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்து டீ காஃபி சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸு பாப்பாங்களுக்கும் என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை அழைப்புக்கு நாங்கள் போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு வரணும். ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வரக்குள்ள மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். பட் நாங்கள் பர்ஃபெக்டாக மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்து அட்டன் பண்ணிட்டோம். நாங்கள் வரக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே ரெடி ஆகி வந்துட்டாங்க. அவரோட சிஸ்டர்ஸ் எல்லாம் லைனாக வந்து நிற்கிறாங்க பாருங்கள். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளையை விநாயகர் கோயிலேருந்து முறையாக மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்காக நாங்கள் எல்லாம் விநாயகர் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். விநாயகர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்டபத்திலேயே ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ரிசப்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.